தலையில சீப்ப வச்சாலே முடி கொத்து கொத்தா வருதா? தலைமுடி நீளமா வளராமல் இடையிலேயே உடைஞ்சி போகுதா? தலைமுடி நிறம் மாறுதா? இளநரையால வயசான மாதிரி இருக்குதா? வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு பல பேரோட தூக்கத்தை கெடுக்கிற ஒரு விஷயம் இந்த தலைமுடி பிரச்சனை தான். நீங்க தலைக்கு தடவுற விதவிதமான எண்ணெயாலேயோ அல்லது பலவிதமான ஷாம்புகளை பயன்படுத்துவதாலேயோ இந்த பிரச்சனை தீரும்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமா இல்லை. உள் உறுப்புகளின் செயல்பாட்டில் உருவான சிக்கல்தான் இதற்கு காரணம் என்று சொன்னா நம்புவீங்களா? தலைமுடி வளர தேவையான சக்தி எங்கிருந்து வருகிறது? பாரம்பரிய மருத்துவ கோட்பாடுகளின்படி உடலின் உயிர் சக்தியை சிறுநீரகம்தான் உற்பத்தி செய்கிறது. அந்த சக்தி தான் பல பரிமாணங்களாக மாற்றப்பட்டு உடல் இயக்கங்களுக்கு ஆதாரமாக உள்ளது. இதில் ஒரு ஆச்சரியமான விஷயம் என்ன தெரியுமா? 3 இடங்களுக்கு மட்டும் தன் சக்தியை சிறுநீரகம் நேரடியா கொடுக்குது. 1 இனப்பெருக்க செயல்பாடு, 2 தலைமுடி வளர்ச்சி, 3 உமிழ்நீர் உற்பத்தி. இவை 3ம் உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். தலைமுடி ஏன் வேரோடு வருகிறது? உயிர் சக்தியின் உற்பத்தி குறைவாக இருக்கும் போதோ அல்லது அந்த உயிர் சக்தி தலைமுடிக்கு செல்லும் பாதையில் ஏதோ சிக்கல் ஏற்படும் போதோ முடி வேருடன் கொட்டுகிறது. நாம் உண்ணும் உணவு போதுமான உமிழ்நீருடன் சேரும்போது எளிமையாக செரிமானமாகிறது. உமிழ்நீர் கலக்காத உணவு செரிமானத்தில் சிக்கலை சந்திக்கும் போது உடலில் வாயு உற்பத்தியாகிறது. அந்த வாயு மேல் நோக்கி செல்லும் போது தலைமுடிக்கு செல்லும் சத்துக்களின் பாதையில் தடையை ஏற்படுத்துகிறது. இதனால் முடிக்கு கிடைக்க வேண்டிய சத்துக்கள் கிடைக்காமல் போகிறது. முடியின் வேர்கள் பலம் இழக்கின்றன. நீங்கள் சீப்பால் தலையை சீவும் போது வேர்களுடன் முடி வருகிறது. தலைமுடி உடைந்து போவது ஏன்? முடி நீளமாக வளராமல் இடையிலேயே உடைந்து போவது இதற்கு முக்கிய காரணம் கல்லீரல். கல்லீரலில் ஏற்படும் அதிகப்படியான உஷ்ணம்தான் இதற்கு காரணமா விளங்குது. இதற்கு தூக்கம் பற்றாக்குறை, தாமதமான உறக்கம், அடிக்கடி கோபப்படுவது, புளிப்புச் சுவையை அதிகமாக எடுப்பது, வெயிலில் அதிக நேரம் இருப்பது மற்றும் காரமான எண்ணெய் பலகாரங்களை உண்பது என பல காரணங்கள் உள்ளன. இதனால் கல்லீரலில் ஏற்படும் உஷ்ணமானது முடியின் வேர்களுக்கு செல்ல வேண்டிய இரத்தத்தில் இருக்கும் ஈரப்பதத்தை குறைக்கிறது. இதனால் தலைமுடியில் நெகிழும் தன்மை குறைந்து வெடிப்பு ஏற்படுகிறது. முடியை லேசாக இழுக்கும் போது கூட அது துண்டாக உடைந்து போகிறது. தலைமுடி நிறம் மாறுவதற்கும் வெள்ளையாவதற்கும் என்ன காரணம்? உமிழ்நீர் உணவுடன் கலக்கும் போது செரிமானம் சீராக நடக்கும். அப்போது சத்துக்கள் பிரிக்கப்பட்டு தலைமுடிக்கு ஊட்டச்சத்தாக கிடைக்கிறது. ஆனால் உமிழ்நீர் சரியாக உற்பத்தி ஆகவில்லை என்றால் செரிமானம் பாதிக்கப்படுகிறது. ஊட்டச்சத்துக்கள் இரத்தத்தில் சேர முடியாமல் போகிறது. சத்துக்கள் கிடைக்காத போது முடி தன் நிறத்தை இழக்கிறது. அதனால் வெளுக்க ஆரம்பிக்கிறது. இளநரை என்பது முடி நரைப்பது அல்ல, அது தலைமுடிக்கு கிடைக்க வேண்டிய உணவு கிடைக்காமல் போனதால் அது பட்டினியாக இருக்கிறது என்று பொருள். என்கிட்ட சிகிச்சைக்கு வர்றவங்க பலரும் தலைக்கு எண்ணெய் தேய்ச்சும் கூட முடி கொட்டுது ஏன்னு கேட்பாங்க. அவங்களோட கால் பாதங்களை ஆய்வு செய்யும் போது அவங்களுக்கு கடுமையான செரிமான கோளாறு, தூக்கமின்மை மற்றும் சிறுநீரகத்தில் பலவீனம் இருப்பதை பார்க்க முடிந்தது. முறையான பாத நரம்பியல் சிகிச்சை மற்றும் வர்ம சிகிச்சை மூலமா உள் உறுப்புகளை ஒழுங்குபடுத்தும் போது சிறுநீரகம் உயிர் சக்தியை முறையா உற்பத்தி செய்யும். உமிழ்நீர் சுரப்பு சீராகி செரிமானம் சிறப்பாகும்.
இதனால் முடி கொட்டுவது நிற்பது மட்டுமில்லாமல் புதிய முடி வளர ஆரம்பிக்கும். இது என் அனுபவத்தில் நான் கண்ட உண்மை. முடி கொட்டுவதை தடுக்க நீங்கள் கடைபிடிக்க வேண்டிய சில பழக்கங்கள். உணவை நன்றாக மென்று சாப்பிடவும். சாப்பிடும்போது இடையில் தண்ணீர் குடிக்காதீங்க. பேசிக்கிட்டே சாப்பிடாதீங்க. சாப்பிடும்போது டிவி அல்லது மொபைல் பார்க்காதீங்க. சாப்பிட்டு அரை மணி நேரம் கழிச்சு தண்ணீர் குடிங்க. வாரம் ஒரு முறையாவது எண்ணெய் தேய்ச்சி குளிங்க. இரவு தூக்கத்தை முறைப்படுத்துங்க. பகலில் போதுமான அளவு தண்ணீர் குடிங்க. சாப்பிடும்போது ஏப்பம் வருதான்னு கவனிங்க. அதுதான் செரிமானம் சரியா இருக்கிறதா என்பதை காட்டும். எல்லாவற்றிற்கும் மேலாக கவலைப்படாதீங்க. கவலை உங்கள் உயிர் சக்தியை உறிஞ்சி முடியை உதிரச் செய்யும். தலைமுடி என்பது வெறும் அழகு கிடையாது, அது உங்கள் ஆரோக்கியத்தின் கண்ணாடி. உங்க உடலோட உயிர் சக்தியை மீட்டெடுங்க, முடி தானா வளரும். இதை பற்றி சந்தேகங்கள் இருந்தாலோ அல்லது முறையான சிகிச்சை தேவைப்பட்டாலோ திரையில் தெரியும் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்குவோம். மீண்டும் ஒரு பயனுள்ள மருத்துவ தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.